God made peace with us through Christ. கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்தார் அல்லது சமாதானத்தை தந்தார். அல்லது God made peace with us by coming down in flesh. கீழே இப்படி மனுஷனா இறங்கி வராம இந்த சமாதானம் என்பது மனுஷர்களுக்குள்ளே உண்டாகவே முடியாது. யோவான் 14ஆம் அதிகாரம் 27 வசனத்தை பாருங்க. யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தர் சிலுவையில் ஏறுவதற்கு முன்பாக பேசுகிறதான வார்த்தைகள் இவைகள்லாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு. இவருக்கே சமாதானம் எப்போதான் உண்டாகும்? இந்த மனிதர்களுக்காக, தன்னுடைய ஜனத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அதற்கான வழியை ஏற்படுத்தும் பொழுதுதான் அவருக்கு சமாதானம். அப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், வைத்து போகிறேன், இந்த உலகம் உங்களுக்கு இந்த சமாதானத்தை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது என்று சொல்றாரு. அப்ப தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, God made peace with people through Christ அப்படின்னு சொன்னா, தேவன் கிறிஸ்துவாக வெளிப்பட்டு இந்த பூமிக்கு சமாதானத்தை அல்லது ஜனத்துக்கு சமாதானத்தை அவர் வாக்கு பண்ணினார் என்பதல்ல, அவர் அதை செய்தார் என்பதான காரியம். அது வரதில்லை, அடுத்த செய்தியில் நம்ம பார்க்கலாம் எப்படி உண்டாக்கினார் என்பதை நம்ம பார்க்கலாம் சமாதானத்தை. ஸோ பீஸ் வித் கிரைஸ்ட் இஸ் பீஸ் வித் காட். கிறிஸ்துவோடு கூட சமாதானம் செய்கிறதான காரியம், கிறிஸ்துவோடு சமாதானம் உண்டாகிறது என்று சொன்னால் தேவனோடு சமாதானம் உண்டாகிறது என்று சொல்லி அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஒரு இடத்துல ஆண்டவர் இப்படி பேசுவார் இல்லையா, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அப்படின்வார். இப்போ 2 பேர்ட்டு விசுவாசம் இருக்கணுமா, வைக்கணுமா? அப்படி 2 பேர்ட்டு விசுவாசம் வைக்க முடியாது இல்லையா? ஏன்னா விசுவாசம்னா ஒரே விசுவாசம் தான், ஒருவர் மேலே தான் விசுவாசம் வைக்க முடியும். 2 பேர் மேலே விசுவாசம் வச்சா ஒருத்தர் அதிகமாக விசுவாசிப்போம், ஒருத்தர் கொஞ்சமா. அப்போ அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டு வரும்போதே அவர் சொல்லுவார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை அறிந்தீர்களானால். அப்போ பிதாவை நீங்கள் அறிகிறேன்னு சொல்லி இங்கேயும் ஓடாதீங்க, பிதாவை காண்கிறதுக்கு இங்கேயும் ஓடாதீங்க. வந்திருக்கிற நான் யார் என்று தெரிந்தால் நீங்கள் என்ன பண்ணீங்க? பிதாவை அறிந்திருக்கிறீர்கள், பிதாவை காண்கிறீர்கள், என்னிடத்துல விசுவாசம் வைக்கிறீர்கள் என்றால் தேவனிடத்துல விசுவாசம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப பீஸ் வித் கிரைஸ்ட் இஸ் பீஸ் வித் காட். அப்ப கிறிஸ்துவோடு கூட நமக்கு சமாதானம் உண்டாகிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம உண்டாக்கிற தேவனோடு கூட சமாதானம் உண்டாகிறது என்று சொல்லி அர்த்தம். இந்த கொலோசியர் 3:15 நம்ம வாசித்தோம் இல்லையா, தமிழில் வாசித்தோம். என்ன வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, ஒரே சரீரமாக இதற்கென்றே அழைக்கப்பட்டீங்க, நன்றி அதில் உள்ளாங்க. ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிக்கும் போது கேஜேவியில் எப்படி இருக்கு, பீஸ் ஆஃப் காட் ரூல் இன் யுவர் ஹார்ட்ஸ். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆளக்கடவது, பீஸ் ஆஃப் காட் ரூல் இன் யுவர் ஹார்ட்ஸ். NIV எப்படி சொல்லுது, பீஸ் ஆஃப் கிரைஸ்ட் ரூல் இன் யுவர், பீஸ் ஆஃப் கிரைஸ்ட் ரூல் இன் யுவர் ஹார்ட்ஸ். நான் கரெக்டாக தானே சொல்கிறேன்? கேஜேவியா? NIV கேஜேவி கேஜேவியில் பீஸ் ஆஃப் காட் ரூல் இன் யுவர் ஹார்ட்ஸ். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பீஸ் ஆஃப் கிரைஸ்ட் ரூல் இன் யுவர் ஹார்ட்ஸ். தமிழில் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது. அப்போ கிறிஸ்துவோடு கூட நமக்கு சமாதானம் கண்டுபிடிச்சுன்னா நம்முடைய தேவனோடு கூட சமாதானம் நமக்கு உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, ஹேவிங் பீஸ் வித் கிரைஸ்ட் யூ குட் லூஸ் பீஸ் வித் யுவர் ஓன் பீப்புள் அண்ட் இன் திஸ் வேர்ல்ட். கிறிஸ்துவோடு கூட நமக்கு சமாதானம் பண்ணுறதுக்கு வந்துட்டார் சமாதான பிரபு. அவர் சொன்னபடி என்ன பண்ணுறோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், உடன்படிக்கைக்குள்ளே வந்தாச்சு, தேவனோட சமாதானம் உண்டாயிடுச்சு. ஏன்னா முன்னாடி எனிமையாக இருந்தோம், துரோகியாக இருந்தோம், இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்போ நமக்கு இப்போ சமாதானம் காணப்படுது, நல்லது. ஆனால் அதே நேரத்தில் தேவனோடு கூட சமாதானம் உண்டாகும் பொழுது என்ன நடக்க முடியும் அப்படின்னா, இன்னொரு காரியம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் நேசிக்கிறதான நம்முடைய இனஜன பந்துக்கள் குடும்பத்தோடு அல்லது இந்த உலகத்தோடு நம்ம சமாதானத்தை இழக்க
முடியும். அப்போ என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொன்னார். அவரே தான் லூக்கா 12:51 இப்படி சொல்கிறாரு. லூக்கா 12:51, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரே தான், அதே கிறிஸ்து தான், அதே வாய் தான், அவர் தான், அதே ஊழியக்காரர் தான். என்ன சொல்கிறாருன்னா, சமாதானத்தை உண்டாக்க வந்தேன், சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொன்னார். பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துதல் உண்டானது. இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். இதை பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னு நீங்கள் சிந்திச்சிங்கன்னா, அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இன்னொரு இடத்துல. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34 நீங்கள் வாசிக்கும்போது அவர் என்ன மீன் பண்ணுறன்றதை அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது எண்ணிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது எண்ணிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. என்ன அவர் சொன்னார்ன்றதை அவரே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். எப்படி பார்த்தீங்கன்னா, நான் சமாதானத்தை அல்ல பிரிவினையை உண்டாக்க வந்தேன் அப்படின்னா, தேவ சமாதானம் இருதயத்தை ஆளுகை செய்யும். தேவனோடு கூட சமாதானம் உண்டாயிடுச்சு. ஆனால் ஒரு குடும்பத்தில் காணப்படுகிற ஒருவருக்கு அந்த சமாதானம் உண்டாச்சு அப்படின்னு சொன்னால், மற்றவங்க எல்லாருடைய சமாதானம் என்ன ஆகிடும்? எல்லாருடைய சமாதானமும் போயிடும். ஏன்னா அவர்களுடைய தெய்வ நம்பிக்கையும் அவர்களுடைய வழிபாடுகளும் அவருடைய முறைமைகளும் எல்லாம் ஒன்றாக இருந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, ஒருவன் இந்த சத்தியத்தை அறிந்து என்னை உண்டாக்கின சிருஷ்டிகர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் எனக்காக என்ன பண்ணார், இந்த பூமியில் இறங்கி வந்தால் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண முடியாது. அவருக்கு சத்ருவாக காணப்பட்ட நான் இன்னைக்கு அவருக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துரோகியாக காணப்பட்ட நான் அவருடைய பிள்ளையாயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்க மற்றவங்களால் அதை என்ன பண்ணிக்க முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய வீட்டார் தான் உங்களுடைய சத்துருக்களாக மாறும் பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன, வீட்டாரா அல்லது இந்த தெய்வமா, அவரோடு கூட பண்ணின உடன்படிக்கா என்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, எல்லாருக்கும் வருமா எனக்கு தெரியாது, ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது மனுஷனுக்கு என்னுடைய சமாதானம் என்ன ஆகும்? இந்த பூமியிலே அவனுடைய சமாதானம் போயிடும். என்ன அப்படின்னு சொன்னால், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக பூமியிலே அவன் சமாதானத்தை இழந்து விடுவான். நேசிக்கிறவர்களும் பார்த்தீங்கன்னா இவனை போலவே அந்த நம்பிக்கைக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி ஆகிடும். ஆனால் அந்த இடைப்பட்டதான காலம், நீங்கள் விரும்புகிறவர்கள், உங்களுடைய இனத்தார், ரொம்ப நேசிக்கிறதான குடும்பத்தார், மனைவி, பிள்ளைகள், மகன், இவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளாது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக ஒரு சமாதானம் உள்ளே வந்திருக்கும் பாருங்க. ஆனால் இந்த சமாதானம் என்னென்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதான அந்த சமாதானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக டிஸ்டர்ப் ஆனதாக காணப்படும். அதை தான் ஆண்டவர் பேசுகிறார். இந்த சமாதானத்தையும் அந்த சமாதானத்தையும் கம்பேர் பண்ணி அவர் சொல்லவே இல்லை. உண்மையான தேவனுடைய சமாதானம் உனக்குள் உன்னை ஆளுகை செய்யும் பொழுது நீ அநேக நேரத்தில் இந்த பூமி, உலகத்தார், உன்னுடைய இனத்தாருக்கு சத்துருவாக நீ மாறுவ, இல்லைனா அவர்கள் உன்னை சத்துருவாக பார்ப்பார்கள். காரணம் என்ன, நீ அவ்வளவாய் நேசித்திருப்ப. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு பெயரின் நிமித்தமாக, இயேசு அப்படின்றதான ஒரு நாமத்தின் நிமித்தமாக, ஒரு சிம்பிளான ஒரு சத்தியத்தின் நிமித்தமாக, எளிதான ஒரு சத்தியத்தின் நிமித்தமாக பார்த்தீங்கன்னா சத்துருக்களாக காணப்படுவாங்க. அப்போ இதுதான் நாம் இந்த நாளில் பார்க்கிறதான காரியம். ஆனபடினால பி தேங்க்ஃபுல் as you are having peace with God. நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்துவோடு கூட ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கிறது, சமாதானம் உண்டாயிருக்கிறது அல்லவா? சமாதானம் அப்படின்னு சொன்னால் வேறு மாதிரிலாம் ரொம்பலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஒரு நாள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, சத்தியத்தை அறிவதற்கு முன்பாக, அல்லது இந்த தெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்களா போக மாட்டீங்களான்னு அது குறித்து யோசிக்கிறதே ரேரு.
அதை குறித்து அதிகமாக யோசிக்கிற பக்திமான்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் அதை குறித்து ஒரு தெளிவு இல்லாமல் காணப்படுவோம் இல்லையா? இன்றைக்கு இந்த நேரத்தில் அப்படி சொல்லாமல் எனக்கு தெரியல. ஆனால் என்ன நேரத்தில் மனுஷங்க மறித்து போகலாம் இல்லையா? மரணத்தை குறித்து பேசுவது தவறு இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் மறித்தா நாளைக்குன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் வரும்போதுன்னு அர்த்தம். நாளைக்குன்னா நாளைக்கு கிடையாது, இன்னைக்குன்னா இன்னைக்கு கிடையாது. இன்று அப்படின்னு சொன்னால் அது எதை குறிக்க தெரியுமா? இன்று எனப்படும் அளவும். அப்படின்னா இப்படி எடுத்துக்கோங்களேன், நாம் மறிக்கிறதான அன்று. இன்று அப்படின்னா தேவன் வருகிறதான இன்று. அப்போ இன்னைக்கு மறித்தா நாளைக்கு எங்கே இருப்போம் அப்படின்றதான ஒரு பீஸ் நமக்குள்ளே காணப்படுது பாருங்க. அதுதான் சொல்கிற தேவ சமாதானம் அப்படின்ட்டு. அப்போ இந்த சமாதானத்தை பெற்றவர்கள், இந்த தைரியத்தை பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் அவருடைய நாமத்து நிமித்தம் நம்ம அந்த பீஸை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்படுங்க. அதுதான் போராட்டம் கிறிஸ்தவர்களுக்கு. அப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் எதை பார்க்க வேண்டும் அதிகமாய்? கர்த்தர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜபத்தெல்லாம் கேட்டு ஆசீர்வதிப்பாங்க. ஆனால் இவ்வளவு நாள் ஆண்டவர் செய்ததான காரியத்தை மறந்துட்டு நம்ம காணப்படுவோம் என்று சொன்னால் இந்த வார்த்தை நமக்கு. அப்போ நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு உண்டாக்கின சமாதானம் நிலைத்திருக்க நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்போம். தேவ சமாதானம் நம் இருதயங்களை ஆளும்படியாக நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா, ஆமென்.